இணைஞ்சிட்டாங்க. நீங்க விஜயகாந்த் படங்கள்லாம் கூட பயன்படுத்துனீங்க மாநாடு இது பண்ணப்ப. ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க? இப்ப பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோக்குற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரிய போகுது. திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி எதுவும் அழைப்பு விடுத்தீங்களா? அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் விடுக்கல. எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணுவார். சார், மாற்றம் சொல்றீங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சியும் விருப்பப்படுறாங்க. நீங்க மாற்றம் சொல்லி வந்தாலும் உங்களோட வருக யாருமே விருப்பப்படலையோ அப்படின்ற மாதிரி தோணலையா? மக்கள் இப்ப நீங்க பாருங்க, நான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். 90% மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. கட்சிக்காரங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க, அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு உண்மையிலுமே ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கி கொண்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல வந்து தூரத்துல தான் பார்த்திருக்காங்க. அரசியல் இன்வால்வ் பண்றதுலேயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருந்தாங்க. முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வரணும்னா அவங்க ஒரே நம்பிக்கை வந்து தலைவர் அவர்கள் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி, ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 75 ஆண்டு கால திமுக, இங்க ஒரு 50 ஆண்டு கால அதிமுக, ரெண்டு பேருக்கு நடுவுல நீங்க வந்து எப்படி இந்த தேர்தல் களத்தை சந்திக்க? இப்ப நீங்க திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு 22 தானே ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு தேமுதிக எப்படி உள்ள வந்தது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டுகிறது. இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் பெருகி வரும் ஆதரவு, அந்த மக்கள் செல்வாக்க பொறுத்துக்கு கொள்ள முடியாம அது பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சியை போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. பாப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க.